அனைவருக்கும் வணக்கம். இன்று மத்திய பிஜேபி அரசானது பார்லிமெண்ட்டிலே ஒரு புதிய சட்டத்தை அறிமுகம் செய்கிறது. சட்டம் என்னவென்றால், மாநில முதல்வர்கள் மற்றும் மந்திரிகளும் மத்திய அரசில் அங்கு வைக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் யாராக இருந்தாலும் 1 மாத காலங்கள் சிறை தண்டனையோ அல்லது வீட்டு சிறையிலோ இருந்தால் அவர்களது பதவி பறிக்கப்படும் என்ற அந்த சட்டம்தான் இப்பொழுது முன்மொழியப்படுகிறது. நீங்கள் பொதுவாக ஒன்றை எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்திய பிஜேபி அரசானது இந்தியாவில் பெரும்பாலும் சாதியவாதத்தை பரப்புவது, மதவாதத்தை பரப்புவது, வர்ணாசிரம அடிப்படையாக கொள்கை செய்வது போன்ற ஒரு மக்களுக்கு அனிசையான ஒரு செயலாக தான் பிஜேபி அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் ஒரு மாநில சுயாட்சியை களங்கப்படுத்துவதமாகவும் மாநிலத்துண்டான அதிகாரத்தை பிடுங்குவதமாக இந்த சட்டம் அமைகிறது. ஒரு ஆளுநரை கொண்டு ஒரு மாநில முதல்வரை பதவி நீக்கம் செய்யலாம், மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யலாம் என்று ஒரு சட்டம் வரும்பொழுது நம் அனைவரும் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அவர்கள் கூறுவது, பிரதமரே இருந்தாலும் கூட அவரை குடியரசுத் தலைவர் நீக்கலாம் என்று அந்த சட்டத்தில் அம்சம் என்று கூறுகிறார்கள். இது அம்பட்டமான பொய்யான விஷயம். எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் ஒரு பிரதமரை பதவி நீக்கம் செய்ய மாட்டார்கள். ஏன்னு சொன்னால், ஒரு பிரதமரின் ஆதரவால் தான் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். எனவே மாநில ஆளுநர்களை கொண்டு ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. எனவே மக்களுடைய ஜனநாயகத்தை குரல் வழியில் நெளிப்பதாக தான் இந்த நிகழ்வு உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த சட்டமானது பிஜேபி அரசு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் நீங்கள் எதிர்க்க வேண்டும். என்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் முதல்வராக இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் மத்திய அரசுக்கு முரண்பாடாக செயல்படுத்தும் பொழுது சிபிஇடி போன்ற துறைகளை பயன்படுத்தி உங்களை 1 மாத காலங்கள் சிறை தள்ளக்கூடும், உங்களால் பதவி பறிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து வரக்கூடாது. இது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது, அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரானது. எனவே இந்தியாவில் அனைத்து மக்களும், அனைத்து வெகுஜன மக்களும் வெகுளிலிருந்து வலுவான குரல் எழுப்பி இந்த சட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம்.